வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. நம்ம இந்த வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கோ தாங்க. மார்க்கோ படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி 18 வயசு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்க மார்க்கோ பார்த்தீங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரியோட பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் எங்களால் எடுக்க முடியும் அப்படின்னு அவங்க காட்டியிருக்காங்க. வெறித்தனமாக இருந்திருக்கு. சரி வாங்க, இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ண தட்டி விடியோ நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸை லைக் பண்ணிடுங்க, ஓகேவா? சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லாத்துக்கும் ஒரு அலர்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறையா கதையோட ஸ்டோரி அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா படத்தை பார்த்துட்டு வந்து பார்க்குறனாலும் பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிவியூவாக நான் பார்த்துட்டு தான் பார்ப்பேன் அப்படின்னா மறக்காமல் பார்த்துருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மார்க்கோ அப்படின்ற ஸ்டோரி லைன் எடுத்து வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது ஸ்டோரியாக. உங்களுக்கு தெரியுமா மார்க்கோ யாருன்னு? மார்க்கோ படம் பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் மூவி. அந்த மூவியை பார்க்கணும் அப்படின்னா இப்போ வட சென்னை அதேமாரி தான் பார்த்தீங்கன்னா வட சென்னை ஏ சர்டிஃபிகேட் மூவி அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா டைலாக்ஸில் ஃபுல்லாக அந்த ஏ சர்டிஃபிகேட்கான முழு பவரை பார்த்தீங்கன்னா டைலாக்ஸ் அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா சில சீன்ஸ் தான். ஆனால் இந்த படத்தில் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கான காரணமே ஃபுல் வைலன்ஸ் தாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வைலன்ஸ் காட்டப்பட்டிருக்கு. நீங்கள் பிளர் பண்ணி நம்ம தமிழ் சினிமாவில் போடுவாங்க, அது பார்த்தீங்கன்னா பியூராக தெரியும். அதுவும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக உங்களால் பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஃபுல் வைலன்ஸ் சொல்லக்கூட முடியாது. அந்த லெவலில் ஒரு வைலன்ஸான ஸ்டோரி. ஃபஸ்ட்டு ஸ்டோரியிலேருந்து ஆரம்பிக்கலாங்க. ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையில் நம்மளை ஹான் பண்ணுற விஷயம் என்னன்னு தெரியுமா? நமக்கு ரொம்ப வேண்டியவங்கள நம்ம கண்ணு முன்னாடியே துடிக்க கொள்றது. ஃபேமிலியில் இருக்கா ஒரு பையன் தான் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஃபேமிலி இருக்கா. அந்த ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரதரை பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிடுறாங்க. அதாவது அந்த தம்பியை போட்டோன்னே அவன் தம்பி எதுக்காக போடுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பி எதுக்காக கொள்கிறாங்க அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கணும். அவனுக்கும் ஒரு அண்ணன் இருக்கா மார்க்கோக்கும். இந்தமாரி நிறையா சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியும் அவங்க பாதுகாக்கணும் அப்படின்னும் போது எக்கச்சக்க வில்லன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த அளவுக்கு வில்லன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைப்டாக கேட்டிங்கன்னா வேறு லெவலில் எடுத்துகிட்டு போகிறாங்க. மியூசிக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே அனிருத்தோட இதெல்லாம் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா படத்தில் மியூசிக் பார்த்தீங்கன்னா சூப்பராக எடுத்துகிட்டு போகுது. டைலாக்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் மாஸ் டைலாக்ஸ் கொஞ்சம் கம்மியாகுது. கேஜிஎஃப் கம்பேர் பண்ணும்போது கேஜிஎஃப் லெவல் இருந்தாலும் மாஸ் டைலாக்ஸ் கொஞ்சமே கம்மியாகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா வில்லன் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வைலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப்க்கு பார்த்தீங்கன்னா யூஏ கொடுக்கலாம், அந்த லெவலில் தான் இருக்குது ஃபஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு நம்ம படம் தான். இந்த படம் ஃபுல் வைலன்ஸுங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் நம்ம தமிழ் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. மறக்காமல் போய் தேட்டரில் பாருங்கள். பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். உங்களுக்கு ஒரு நைட்டு பார்த்தீங்கன்னா தூங்க முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆடு கோழி அதெல்லாம் வெற்றில் பார்த்தாலே நீங்கள் ஹாலிவுட் மூவிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லாத எதிரிகளா என்ன? நிச்சயமா தெரியுமா, அவங்க தான் என்னோட எதிரிகள். The risk is on us. அவன் யுத்தத்தை டிக்ளேர் பண்ணிட்டான். எந்த லெவலில் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மைத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது தமிழ் சினிமா எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சண்டை காட்சிகளை பொறுத்தளவுக்கு ஃபைட் சீன்ஸை பொறுத்தளவுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு இதுவாக நம்மளுக்கு தெரியும், ரியலிஸ்டிக்காக தெரியும். அப்படின்னா நம்மளோட லோக்கி படம், இந்தமாரி லோகேஷ் கனகராஜ் மூவிஸ் ஆகட்டும், அது பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் மூவி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறனோட படங்கள் ஆகட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ராவான ஒரு ஃபீல் கிரியேட் ஆகும். அதே ஃபீல் பார்த்தீங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரியில் கொடுத்துருக்காங்க இந்த மூவி மார்க்கோ அப்படின்ற மூவி. மறக்காமல் ஃபேமிலியோட போய் பார்க்குறதோட ஃப்ரெண்ட்ஸோட போய் தனியாக போய் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் த்ரில்லாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் கேங்கில் யார் ரொம்பவும் பயந்தாங்கோலியோ அவங்கள கூட்டின்னு போய் மட்டும் இந்த படத்தை காட்டிடாதீங்க. ஏன்னா ரொம்பவே டெரிஃபிக்காக இருக்கும். அடுத்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் டெய்லியும் ஒரு வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ரீல்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட்ஸ் வந்துடும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னது தான். மார்க்கோட ஃபுல் ஸ்டைல் ஸ்டோரியை சொல்லணும்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா யாரும் பைரசியில் பார்க்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா
ஓடிடியில் வந்து பாருங்கள். அப்படி இல்லைனா தேட்டர்ஸுக்கு போகலாம். தேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் காஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ கம்மியாகவே இருக்குது இந்த வாரம் பார்த்தீங்கன்னா. மார்க்கோவை பார்க்கணும். நீங்கள் வரைக்கும் ஏ சர்டிஃபிகேட் மூவி பார்த்ததில்ல, ஏற்கனவே பார்த்துருக்கேன் ப்ரோ. அது பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குன்னா, இந்த ஏ சர்டிஃபிகேட் மூவி முழுக்க வேறு மாதிரி இருக்கும். ஃபுல் வைலன்ஸ். உங்களால் சில காட்சிகள்லாம் பார்க்க முடியாது தான். ஆனால் அது ஜஸ்ட்டு மூவி அப்படின்னு யோசிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்து முடிச்சிருங்க. மறக்காமல் லைக் பண்ணுவாங்க. லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி தட்டி விட்டீங்கன்னா நம்ம வீடியோஸ் பற்றினா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பாய்.